ஏட்டி மல்லிகுட்டி, குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருக்கியே என்னட்டி? ஏக்க இந்த பிள்ளைகளு யாருக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு போச்சுவோ. என்ன ஆளையே காணோம். விடிஞ்சா அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கணும். என்னக்கா செய்ய? ஏட்டி அதுக்காட்டி இப்படி சோகமாக இருக்க? ரத்தம் கிடைக்கலன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்ப்போம். அவியலே பார்த்து ஏற்றுவாவட்டி. அப்படியாக்கா சொல்லுதியே? ஆமாட்டி, இப்போலாம் அதுக்கு நிறைய வந்துட்டு ஊசி ஈசிலாம் போட்டு ஏற்றிடுவாவோ, நீ கவலைப்படாத. என்னமோ சொல்லுதியக்கா, எனக்கு என்னமோ கவலையா இருக்கு அந்த பிள்ளைய நினைச்சா. ஆண்டி நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுங்க. ஏட்டிவளா ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டியலா? ஏட்டி என்னாச்சு? ஏக்கா ஊரில் உள்ளவிய கையெல்லாம் அறுத்து பார்த்தாச்சுக்கா. ஒருத்தருக்குமே ஓ பாசிட்டிவ் ரத்தம் இல்லைங்க அவளை. என்னது கையறுத்தியலா? ஆமா, ஓ பாசிட்டிவ் ரத்தம் யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் உடம்பு பூரா கள்ள ரத்தம். அது எப்படி டீ சொல்லுதா? நான் தான் படிச்சிருக்கேன்ல, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் ஆண்டி, நீ நம்புங்க. என்னது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தியா? ஏட்டி இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாதே. நம்புங்க ஆண்டி, நிஜமாலந்தான். இக்க அந்த பிள்ளை படிச்சிருக்கல, அதனால ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாலும் பார்த்துருக்கோம் பார்த்துடுங்க. ஏட்டி புஷ்பா, இப்போ என்னட்டி செய்யுது? ரத்தம் வர கிடைக்கலங்கிய எதுவும் பாதிப்பில் கொண்டு விட்டுருமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏட்டி அப்போ அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருவோம் டீ. சரிக்கா. தேவையான பொருள்லாம் எடுத்து வைங்கக்க. தேவையான பொருளா? ஏட்டி என்ன சொல்லுதா? ஆமா ஆண்டி, ஹாஸ்பிட்டல்னா சும்மையா? சோறு பொங்குக்கு அடுப்பு, பானை, சட்டி, குளிக்கைக்கு வாளி, சோப்பு, பல்லு விளக்குக்கு ப்ரெஸ், அம்பட்டையும் எடுத்து வைங்க. ஏட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா பிக்னிக்கு போகிறோமானே தெரியலையே. ஐயோ ஆண்டி, எப்படி நம்ம 7-8 நாள் அங்கே தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பல்லு விளக்காமையே சுற்றுவியலோ? உங்கள் பல்லு வேற அழகா இருக்கே. ஐயா ஆமாம், ஒரு நாள் பல்லு விளக்காம விட்டா கூட என் வெள்ளைன்னு இருக்க பல்லு மஞ்சள் கலரில் மாறிடும். அதனால பேஸ்ட் ப்ரெஷ்லாம் தேவைதான். அப்புறம் ஆளுக்கு ஒரு பெட்ஷீட் வச்சுக்கிடுங்க. எப்படி நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைக்கு துணையா அங்கே தான் தங்க வேண்டியிருக்கோம். சரி, நம்ம நேரத்தை கடத்தோண்டாயிக்க. நான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கேன். போவோம். சரி டீ. ஏட்டி புஷ்பா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுதிய, உண்மையை சொல்லுதியா பொய் சொல்லுதியானே தெரிய மாட்டேக்கு. நம்புங்க டி, 100% உண்மை. நான் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன்னு சொல்லுதம்ல. ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன்னு சொல்லுதிய, அப்படி என்ன டீ வேலை செஞ்சா? அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது டி. நான் சொல்றத மட்டும் நீ எடுத்து வை. சரி சொல்லு. முக்கியமா நம்ம 2 பேர்த்துக்கும் நல்ல பெரிய பெட்ஷீட்டா எடுத்து வச்சுக்க. ஏன்னா எப்படியும் கொசு கடியெல்லாம் இருக்கும், நம்மளாலலாம் கொசு கடியில் படுக்க முடியாது. அதுவும் சரிதான். முக்கியமா திங்கிறதுக்கு தீனி ஏதாவது எடுத்துக்கட்டி. ஏட்டி நீ சொல்றத பார்த்தா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற மாதிரி இல்லை, பிக்னிக்கு எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ஏட்டி அவியலுக்கு தான் அது ஆஸ்பத்திரி, நமக்கு பிக்னிக் தான். நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். சரி சரி. ஏட்டிவளா மசன்னு பேசிட்டு நிற்காம எடுத்துகிட்டு வரதை வாங்கி கொண்டு வைங்கட்டி. ஸ்மெயிலியக்கா, என்ன இவ்வளவு ஸ்பீடாக இருக்கியே? ஏட்டி இது நமக்கு இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு நைட்டி, அப்புறம் போர்வை, துண்டு அது இதுன்னு இருக்கு. ஆமாம், அந்த பிள்ளைக்கு வேணும்லா? ஆமா ஆமா, பேஷண்ட்டுக்கு தான் ரொம்ப முக்கியம். எடுத்து வைங்க. ஏட்டி நம்ம 2 பேரும் போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வந்துருவோம் அந்த பிள்ளையை கூட்டு போறதுக்கு. அதுவும் சரிதான், பாட்டி போலாம். ஏக்கா சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வைங்க, எப்போ வந்துருவோன்னு. சரி டீ. பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு தேவையான துணியெல்லாம் முதையே எடுத்து வச்சிருக்கு. அதை இப்போதை எல்லா ஆஸ்பத்திரிலையும் சொல்கிறாவளா, 35 வாரம் தாண்டினாலே ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைங்கன்ட்டு. சரி சரி. ஏக்கா போகுமா? ஏட்டி மல்லிகுட்டி, அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சிட்டியாக்கோ? ஆமாக்கா, நமக்கு படுக்கைக்கு பாய், போர்வை, பல்லு விளக்க பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு கீப்புன்னு எல்லாம் எடுத்துட்டேனே. ஏட்டி அந்த பிள்ளை குளிக்க சுடு தண்ணியெல்லாம் வைக்கலாம் அடுப்புலாம் கேட்டுச்சு, அதெல்லாம் எடுத்து வைக்கலையா? ஏக்கா அடுப்புலாம் என்னன்னைக்கு அங்கே வச்சு சமைக்க முடியும்? ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு ஒரு 4 பேர் வருவாவ போவாவ. நம்ம எதுவும் ஹோட்டலில் வாங்கிடுவோன்னு. அதுவும் சரிதான். இருக்கிற வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிடுவோம், கையில் ஒன்றும் இல்லையா? அடுப்புலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதான், வேற என்ன செய்ய? இதுவும் வாஸ்தவம் தான். சரி, அவ்வளோ எங்கே வண்டி பிடிச்சிட்டு வரேன்ட்டு போயிருக்காள் வாட்டி. வண்டிலாம் இருக்குக்கா, வீண் செலவு. ஆளுக்கு ஒரு பைக்கில் போயிட முடியாது. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் மாசமாக இருக்க பிள்ளை என்ன நீ வண்டியில் வச்சு கூட்டு போவே? ஐயா கடவுளே, அவள் இருக்கதே மறந்துட்டேன் பாருங்களா. மாசமாக இருக்க பிள்ளை என்ன நீ பைக்கில் வச்சு கூட்டு போவேன்னே. அது சரி, பிறகு உன்னைய கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். ஐயா வேண்டாம்மா, எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து ஊசி மாத்திரனாலே பயம், நானும் வர மாட்டேன். விலாசம் இதுதான். தெரு எந்த தெருன்னு தெரியலையே, யாராவது வந்தால் விசாரித்து பார்ப்போம். எப்படியாவது நம்ம தங்கச்சி மகளை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதும் நம்ம கையோடையே கூட்டிகிட்டு போயிட வேண்டியதுதான்.
இத்தனை நாளாக நம்ம தங்கச்சிக்கு பண்ண துரோகத்தை நம்ம தங்கச்சி மகளுக்கு பண்ணக்கூடாது. இப்பயே அது பிராச்சித்தம் தேடிக்கிடணும். நான் பிடிக்கும் மாப்பிள்ளை தான் நடறிஞ்ச மன்மதன் தான். நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கை கட்டி வாய் மூடி நில்லுன்னா நிக்கணும் டோய். ஒரு வப்பாட்டிக்கு பட்டி வைக்காம பார்த்துக்கிடணும் டோய். அது இங்க இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டா ஏன் அவன் ஓடுதான்? அவன் தான் கல்யாணம் முடிஞ்ச 4வது நாளே ஓடி போயிட்டானே. ஏக்கா ஏக்கா சொல்லுங்க சொட்டையாரே. ஏக்கா, நான் எவ்வளவு மரியாதையாக உங்களை அக்கான்னு கூப்பிட்டேன். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுதிய? பெறவேனையா, உமருக்கும் வெல்ல முடி அமருக்கும் வெல்ல முடி. அதான் அக்கா இந்த மேடம் அப்படின்னு கூப்பிடலாம், என்னங்கன்னு கூப்பிடலாம். அது வந்து சரி சரி, ரொம்ப முழிக்காதையும் உமரம் அனுப்பிச்சி விடுதேன். என்னன்னு சொல்லுங்க. ஊருக்கு புதுசோ? ஆமாக்கா. வீடு ஏதாவது வாடகைக்கு வேணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? என் தங்கச்சி மகன் இந்த ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்கா. அவள் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொன்னியேன்னா நான் கண்டுபிடிச்சி போயிடுவேன். அப்படியா? இப்போதைக்கு புதுசாக யாரும் கல்யாணம் பண்ணி வரலையே. உங்கள் தங்கச்சி மக பேர் சொல்லுங்க. மல்லி, மெட்ராஸில் இருந்த பிள்ளை. அடட, நம்ம பேசு. ஏன் அந்த மெட்ராஸ் பிள்ளையா? அது ஒரு திமிரு பிடிச்ச பிள்ளையாச்சே. அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா மற்றபடி வாய் மூடிட்டு இருங்க. சரி சரி, கோவப்படாதீங்க. ஆமாம், என்னன்னு சொன்னீங்க? உங்கள் தங்கச்சி மகளா? அருமையான பிள்ளை. ஆமாம், உருவத்துக்கு ஏற்ற மனசு. அட்ரஸ் தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா நான் வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்கிடுறேன். தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். ஐயோ, ஏன் இப்படி கோவப்படுதிய? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கே, எப்படி கோவப்படலாமா? அங்கே வெயில் தானே அதிகம் நினச்சேன். எல்லாருக்கும் கோவமும் அதிகமாலாம் இருக்கு. வாரம் வாரம் இந்த பக்கத்தில் தான் இருக்கு, நானே கொண்டு போய் விடுதேன். அந்த பிள்ளை யாருமே இல்லைன்னதை நான் ஒரு அனாதைன்னு சொல்லிச்சு. இப்போ என்ன புதுசாக தங்கச்சி மகான்னு ஒருத்தன் வந்திருக்கான். என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, இன்னும் 2-3 நாளைக்கு ஊர் கதை இருக்கு. ஆமாம் தலைவரே, தங்கச்சி மகாங்கிற இவ்வளவு நாள் வரல, இப்போ வந்திருக்கிது. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எங்கள் குடும்ப விஷயத்தில் எதுக்கு தலையிடுதிய? அதுவும் சரிதான். கேளவன் அசர மாட்டேக்கானே. விஷயத்தை பிடுங்கலான்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேக்கானே. சரி, நம்ம யாரையும் போய் பார்த்துக்கிடுவோம். ஏக்கா, கேக்கேன்னு தப்பா எடுத்துக்கிடாதிய. எங்கள் தங்கச்சி மகளை கட்டியிருக்க பையன் எப்படிக்க? இப்போ கேட்டியலே, இது ஒரு நல்ல கேள்வி. உங்கள் வசதியை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் மாப்பிள்ளையை பற்றி சொல்லுவேன். எங்களுக்கு இருக்கு வசதி. என் தங்கச்சி மகளை இவ்வளவு நாள் நான் கண்டுக்காமையே விட்டுட்டேன். இனிமே தான் கூட்டு போய் அவளை ராணி மாதிரி வைக்க போகிறேன். சென்னையிலேயே 2-3 சொந்த வீடு. அடே எங்கப்பா, சென்னையிலேயே சொந்த வீடு வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் பெரிய ஆள் தான். என் தங்கச்சிக்கு போட்ட 100 பவுன் நகையும் என் தங்கச்சி மகளுக்கு தான். அவள் பேரில் நிலம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சொத்து கிடக்கு. இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேக்கா. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு என் தங்கச்சி மகளை அனாதையாக விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு. இனிமையாட்டும் என் தங்கச்சி மகளை கூட்டு போய் கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிடலான்னு நினைக்கேன். அப்படியா சங்கரி? இப்போ சொல்லுங்கக்கா, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளை கேரக்டர் எப்படி? மாப்பிள்ளை பையெல்லாம் நல்ல பையதான். குடும்பம் தான் கொஞ்சம். என்னக்கா இழுக்கிய? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்லக்கா, சொல்லுங்க. குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பன் சின்ன வயசுல விட்டுட்டு ஓடி விட்டாப்ல. ஆமாம், தாய் தான் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சுச்சு. பிறகு அவில பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிடுவிய. ஆமாம். சே, என் தங்கச்சி மக தலையில் இப்படி எழுதியிருக்கு பாருங்கக்கா. ராணி மாதிரி ஒரு கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். அவசரப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. இதெல்லாம் பார்த்தா என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையுமா? அடையாதுதான், நம்ம அடைய வைப்போம் வாங்க.